எமகோட ஃபேன் பாயாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் ஆர்த்திக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஏன்டா வெயிட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு நம்மள ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க எமகா. எல்லாருமே இந்த டைம் ஆர்த்தி வாங்கலான்னு இருக்கும் போது தான் நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பைக் வந்துச்சு. அது என்ன பைக்னு எல்லாருக்குமே தெரியும், ஆப்ரல்லா RS 457. ஸோ இந்த 2 பைக்கை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி எது காஸ்ட்டுக்கு பெட்டர் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம முடிவு பண்ண போகிறோம். முடிவு பண்ணி இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சஜஷன் தான். ஸோ உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி 2 பைக்கை கம்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நார்மலாக ஒரு லாஜிக்காக யோசிப்போம். ஒரு பைக்கை பற்றி எதுவுமே தெரியாதவங்க இந்த பைக்கை எப்படி பார்த்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான இதில் தான் போய் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெக் வைஸு உள்ளே போயிட்டு ஆராய்ஞ்சு எல்லாமே பண்ணி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் மேன் ஒரு பைக் வாங்க போகிறோம், அவன் எப்படி வாங்குவான் என்னென்ன பார்ப்போம். போகும்போது இந்த புக்கில் என்னென்ன படிச்சுட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ இருக்க போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட இன்ஜின் தாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Yamaha R3 321cc இன்ஜின் பேலட் ட்வின் சிலிண்டர் இன்ஜினாக வருது. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 42 bhps. அதுக்கப்புறமா ஆர்த்தி எவ்வளோ ஸ்பீட் போகிட்டீங்கன்னா 170+ போகும். அதுவே இந்த பக்கம் ஆப்ரல்லா 457 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 48 bhps. அண்ட் அது சிசி பார்த்தீங்கன்னா 457 பேரில் இருக்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. 457cc அது எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுனா 175+ போகுங்க. இது ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டராக இருக்கிறது ஆப்ரல்லா பெட்டராக இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருமே மறந்துடவே கூடாது, அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்குது Yamahaவோட இன்ஜின். ஸோ Yamaha இன்ஜின் உங்களுக்கு எவ்வளோ ரிலேபிள்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட டிசைன் தாங்க. ஸோ Yamaha R3 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த 2019 2020 ஒரு Yamaha R3 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் ப்ராடக்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல, இந்தோனேஷியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக இருக்க போதில்லை வண்டியில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே ஆப்ரல்லா 457 பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோட டிசைன் வேறு லெவலில் இருக்குது, புதுசாக இருக்குது. டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் ரோட்டில் போனால் எந்த பைக்கை பார்ப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரல்லா 457 தான் இந்த 2 பைக் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, வண்டியோட லுக் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ஆப்ரல்லா 457 ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஆஸ் அ ஃபேன் பை திருப்பியும் இந்த இடத்துல Yamaha R3 சொதப்பிட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபீச்சர்ஸ் தாங்க. ஸோ இந்த பக்கம் Yamaha R3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது சில பக்கம் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க, சில பேர் ABS இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறமா நார்மல் டிஸ்பிளே தான், பெரிய டிஸ்பிளே கூட எதுவுமே கிடையாது. ஸோ வண்டி Yamaha இன்ஜின் மட்டும்தான். அதில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்கலாம், அவ்வளோ ப்ரைஸ் போகும்போது நான் ப்ரைஸ் அடுத்து சொல்கிறேன் கொடுத்துருக்கலாம். ஆனால் Yamaha கொடுக்கல. அதுதான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரல்லா 457 அப்படியே ஃபீச்சர்ஸ் எவ்வாறு வழங்கி கொடுத்துருக்கான். உனக்கு என்ன நேவிகேஷன் வேணுமோ அந்த இடத்துக்கு எத்தனை ரேட்டிங் மோட்ஸ் வேணும், 3 வேணுமா 4 வேணுமா, ஏன்னா 3 போதும், அப்போ இந்த 3 வச்சுக்கோ, அது மாதிரி அவங்க கொடுத்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட இந்த TFT டிஸ்பிளேவும் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் மோஸ்ட்டாக பார்த்து இந்த 3 தான் பார்க்குறேன். ஸோ இந்த 3மே போதுங்க ஒரு நார்மல் வண்டி. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்ல மாட்டேன், பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வண்டியில் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது ஆப்ரல்லா 457 தான். நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர். ஸோ Yamaha சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெருக்கு சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஒழுங்காக பண்ணி தருவாங்கன்னா கேட்டால் அது அந்த சர்வீஸ் சென்டரை பொறுத்து. பட் Yamaha R3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூஸ் மோஸ்ட்டாக இருக்காது. அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அதுவே இந்த பக்கம் ஆப்ரல்லா 457 இப்போ புது கம்பெனி புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கூட்டர்ஸாக வச்சுருந்தாங்க. இப்போ தான் பைக்ஸில் வராங்க. வரும்போது எப்படி நம்ம வாங்குறது, சர்வீஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சர்வீசஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு கொலாபரேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயம் அந்த பைக்குக்கு. ஏன்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு பைக்கு, ஒரு 450cc செக்மெண்ட்டில் வருது, நல்ல ஒரு காஸ்ட்டில் வருதுன்ற போது டஃப் காம்படிட்டர் தான். பட் இந்த ஒரு நிறைய குறைகள்லாம் இருக்குது. ஏன்னா அவனோட மேஜரான ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு வராங்க. இருக்கணும், சர்வீஸ் இருக்கணும். சர்வீஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருந்தால் ஆப்ரல்லா தான். பட் சர்வீஸ் இல்லாத காரணத்தினால் இப்போதைக்கு Yamaha R3 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சர்வீஸில். இந்த 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வண்டியை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க போய் வாங்குறதா இருக்கும். ஒன்றும் மறந்துட்டோமே, ப்ரைஸ் மறந்துட்டாங்க. எஸ், கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். Yamaha R3 சொல்லவே தேவையில்ல, 4,65,000 சம்திங் அந்த ரேஞ்சில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வருது. 4,65,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சம் நான் டவுட் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் 321cc 4,65,000 எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே கிடையாது. வெறும் Yamahaன்ற பிராண்ட் வேல்யூ, அதோட இன்ஜின் ரெண்டுத்துக்கு மட்டுமே நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவீங்களா அப்படின்றது நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் Yamaha R3 வாங்கினே இருந்தேன், பட் எனக்கே வந்து தோணலை. ஏன்னா இப்போ வர பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்கோட வருது. எதுவுமே இல்லாமல் வெறும் இன்ஜினை ரிலே பண்ணி ஒரு பைக் வருது அப்படின்ற போது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுவே இந்த சைடு வந்து ஏப்ரலில் 457 பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்காங்க, 4,25,000. ஸோ அந்த ஒரு ப்ரைஸில் வந்து எக்ஸ்ஷோரூம் வந்திருக்கு. ஸோ அந்த பைக் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 457cc எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. பட் என்ன ஒரே குறை சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லை. ஸோ அதை மட்டும் கொடுத்தானா வந்துட்டு 425க்கு வந்து செம ஒர்த்து சொன்னால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு அந்த பைக் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, நேவிகேஷன்ஸ் இருக்குது, நல்ல லுக்காக இருக்குது, டிசைன் செம்மையாக இருக்குது, வேறு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ரோட் புல்லிங், அட்ராக்ட் புல்லிங், ஏதோ ஒரு புல்லிங் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ரோட்டில் போனால் 4 பேர் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பைக் வந்து ஆப்ரில் 457 இருக்கும். RTM இருக்காதான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த லுக் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை பர்சனலி ஃபார் மீ. அதுக்கு வந்து Yamaha R15 V4 பெட்டர் லுக்ஸுங்க. ஸோ அதுவே வந்துட்டு ரெண்டுத்தில் எனக்கு பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா Yamaha R3 ஒன்றுமே இல்லை. Yamaha R15 V4க்கு லுக்ஸ் வைஸ் பார்க்கும்போது அதுவே நல்ல பெட்டரான லுக் தான் V4. எந்த பைக் தாண்டா வாங்கலாம் நீ இவ்வளோ சொல்லிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட காசு இருக்குது, Yamaha பைக்கு தான் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக R3 போகலாம். இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து மினிமம் பட்ஜெட் தான் வச்சுருக்கேன், பட் அதில் வந்து நல்ல பைக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS 457. ஆனால் அது வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவன் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் வந்து திறந்துவிட்டோம், அதுக்கப்புறம் அந்த பைக் வாங்கிக்கோங்க. நீங்கள் பைக் வாங்கிட்டு சர்வீஸ் சென்டர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னும் பைக் வந்து சேலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா அவங்க சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ஒரு 2-3 மாதம் போகட்டும், அவங்க சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு RS 457 வாங்க. ஏன்னா ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணும்போது RS 457 கொஞ்சம் பெட்டராக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒன்லி கன்சர்ன் சர்வீஸ் சென்டர். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு காமன் மேன் எப்படி போய் வாங்குவாங்களோ ஸோ அந்த ஒரு பேசிக்ஸை நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்பெக்காக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ அதை பற்றி போடுவோம். பாய் டாடா.